ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம செகண்ட் கொஸ்டின்ல பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இதான் ஃபர்தரா பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் போட்டோம். அப்புறம் இந்த 2 கொஸ்டின் போட்டோம். ஸோ இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் போட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஃபர்தரா நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ செகண்ட் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போன வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம் இல்ல. சரி, செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். விச் டேர்ம் டிஸ்கிரைப்ஸ் திஸ் ஃபிகர்? ஓகே. இங்க ஒரு ஆரோ கொடுத்துருக்கான். ஒரு சிங்கிள் ஹெட்டட் ஆரோ, நார்மல் ஆரோ கொடுத்துருக்கான் இங்க. நார்மல் ஆரோ நார்மல் ஆரோ கொடுத்துருக்கான். ஆரோ நார்மல் ஆரோன்னா என்ன? இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ரேன்னு அர்த்தம். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு ரேண்டம் பாயிண்ட், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு ரேண்டம் பாயிண்ட் இருந்துச்சுன்னா இது ரே ஏபின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். இது பேரு ரே எக்ஸ்ஒய்ன்னு சொல்லலாம். ரே எக்ஸ்ஒய் எக்ஸ்ஒய் ரே அவ்வளோ. ஸோ இட்ஸ் அ ரே. ஸோ இந்த ஆப்ஷன் தானே. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் தீஸ் இஸ் அ லைன் செக்மெண்ட்? ஓகே, இங்க பிஎன மார்க் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா சும்மா தெரியாம தான் மார்க் பண்ணிருக்கேன். பி ஆக்சுவலா தப்புன்னு நினைக்கிறேன். விச் ஆஃப் தீஸ் இஸ் லைன் செக்மெண்ட் கேட்டலாம். ஸோ ஏ ஆப்ஷன் பாருங்களா. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஏ ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்கான்? ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். அவங்க ஒரு டாட் கொடுத்துருக்கான். விச் இஸ் நத்திங் பட் அ பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட். பாயிண்ட். ஸோ இது கிடையாது, தப்பு. பி பார்த்தீங்கன்னா டபுள் ஹெட்டட் ஆரோ. டபுள் ஹெட்டட் ஆரோனா என்ன அர்த்தம்னா லைன் அர்த்தம். இட் கோஸ் ஃபார் எவர் இன்டெஃபினெட்லி இன் போத் டைரக்ஷன்ஸ். அதான் லைன் அர்த்தம். ஸோ அதுக்கு தான் இங்கே 2 ஹேரோ ஹெட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை இண்டிகேட் பண்ணதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 ரே மீட் பண்ணுது ஒரு பாயிண்ட்ல, அவ்வளோதான். ரே மீட்டிங் அட் காமன் பாயிண்ட். ஸோ இதுவும் கிடையாது. என்ன லைன் செக்மெண்ட்னா என்ன கேட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அகைன் லைன் தான். இங்கேயும் டபுள் ஹெட்டட் ஆரோ, 2 ஹெட் இருக்கு. ஸோ இதுவும் லைன் தான், டபுள் ஹெட்டட் ஆரோ. இந்த டபுள் ஹெட்டட் ஆரோவில் 3 பாயிண்ட், 3 பாயிண்ட்ஸ் லைனா அங்கே இருக்குன்னு அர்த்தம். அது மேலே இருக்குன்னு அர்த்தம். 3 points lie on this line, on this line ஏபின்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் ஆனால் ஏபிஎம்னு வச்சுக்கோங்க. ஏஎம்பி ஏஎம்பி 3 பாயிண்ட் வந்து இந்த லைன்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் நன் ஆஃப் தீஸ் தான். ஸோ லைன் செக்மெண்ட் என்ன அர்த்தம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மறுபடியும் சொல்கிறேன், பட் அதான் நல்லது. லைன் செக்மெண்ட்னா இதான். ஓ, வேற கலர். இதான் லைன் செக்மெண்ட். ஒரு லைன் இருக்கு, ஒரு குட்டி லைன் வித் 2 எண்ட் பாயிண்ட்ஸ். 2 எண்ட் பாயிண்ட்ஸ். இதான் லைன் செக்மெண்ட். ஸோ இப்போ இது பேர் தான் லைன் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஏபி லைன் செக்மெண்ட். ஸோ இது எதுவுமே கிடையாது. நன் ஆஃப் தீஸ் கரெக்டான ஆப்ஷன். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், விச் டேர்ம் டிஸ்கிரைப்ஸ் திஸ் ஃபிகர்? ஓகே, ஆங்கிளா, லைனா, லைன் செக்மெண்ட்டா, பாயிண்டா, ரேவா, நன் ஆஃப் தீஸா அப்படின்னு கேட்டுருவோம். கண்டிப்பா ஆங்கிள் கிடையாது. ஆங்கிள் ஆங்கிள் கிடையாது. ஓகே, ஆங்கிள்னா என்னன்னு சொல்லிடுறேன். 2 ரே இப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஆங்கிள் சொல்லலாம். 2 ரேவோ இல்லை 2 லைன் செக்மெண்ட்டோ இப்படி காமனா ஒரு வெர்டெக்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. சும்மா ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்தரா இன்னும் ஆங்கிள்னா என்னன்னு பக்காவா டிஸ்கிரைப் பண்ணுவேன். ஸோ சும்மா இந்த கொஸ்டின்காக நான் கொடுத்துருக்கேன் இது. ஸோ ஒரு 2 ரே இல்லை 2 லைன் செக்மெண்ட் இது இல்லை 2 லைன் காமனா மீட் பண்ணுச்சுன்னா அந்த பாயிண்ட் பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு ஆர்க் மாதிரி வந்துச்சுன்னா அது பேர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அதை பத்தி இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ ஜென்ரலா இது சொல்லிக்கிறேன். ஸோ இது ஆங்கிள் கிடையாது, அதான் சொல்ல வரேன். இங்கே ரேவும் இல்லை லைனும் இல்லை. இது ஆக்சுவலா லைன் கிடையாது, லைன் செக்மெண்ட் கிடையாது, பாயிண்ட் கிடையாது, கண்டிப்பா ரேவும் கிடையாது. ஸோ இது பேர் கர்வ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் கர்வ்ஸ். கர்வ் இப்படி இருக்கா கர்வ், இப்படி இருந்தாலும் கர்வ், இல்லை இப்படி இருந்தாலும் கர்வ்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கர்வ்ஸ். வளைச்சிடறேன். ஸோ நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்டான ஆப்ஷன். எதுவுமே நம்ம படிச்சதுக்கே கிடையாது. ஸோ இது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்றதுனால நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், விச் டேர்ம் டிஸ்கிரைப்ஸ் திஸ் ஃபிகர்? இது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் யோசிச்சு இதை போடணும், அப்புறம் பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு போடணும், அப்புறமா என் வீடியோ பார்க்கணும். ஸோ அது பெட்டர் மெத்தட். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சால்வ் பண்ண போகிறேன். விச் டேர்ம் டிஸ்கிரைப்ஸ் திஸ் ஃபிகர்? ஏபி உங்களுக்கு கொடுத்துருக்கான். லைன் ஆங்கிளா, லைனா, லைன் செக்மெண்ட்டா, பாயிண்டா, ரேவா? ஸோ கண்டிப்பாக ஆங்கிள் கிடையாது. நான் ஆங்கிள் கொஞ்சம் லைட்டாக சொல்லிட்டேன். ஸோ ஆங்கிள் கிடையாது. லைனா, இது லைன்னா இப்படி இருக்கும். இதான் லைன், டபுள் ஹெட்டட் ஆரோ. ஸோ இங்கே ஒரு ஹெட்டு கூட இல்லை, ஆரோட இண்டிகேஷனே இல்லை, சிங்கிள் ஆரோ கூட கிடையாது. ஸோ லைன் கிடையாது. லைன் செக்மெண்ட்டா? லைன் செக்மெண்ட்னா இப்படி தான் இருக்கும் பார்க்க. வெரி ஷார்ட் லைன் வித் 2 எண்ட் பாயிண்ட்ஸ். அது பேர் தான் லைன் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ஒயும் ஒரு லைன் செக்மெண்ட், ஏபியும் ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ எஸ், திஸ் இஸ் எ லைன் செக்மெண்ட். பாயிண்ட்டும் தப்பு, ரேவும் தப்பு. 6th கொஸ்டின், விச் ஆஃப் தீஸ் இஸ் அ ரே அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இது வந்து ஆக்சுவலா வெரி ஷார்ட் லைன் வித் 2 எண்ட் பாயிண்ட்ஸ்ன்றதுனால இது லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட். ஓகே, இது வந்து டபுள் ஹெட்டட் ஆரோ.
சிங்கிள் ஏரோவா இருந்தா இது லைன் ரேன்னு சொல்லுவாங்க. ரே இஸ் நத்திங் பட் சிங்கிள் ஏரோ. சிங்கிள் ஏரோ. சிங்கிள் ஏரோ. இப்படி இருந்தா ரே. இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ரே. இது ஒரு ரேண்டம் பாயிண்ட். ஏபின்னு ரே ஏபின்னு சொல்லலாம் இந்த மாதிரி. ஓகே, இதான் பேசிக் ஐடியா. ஓகே, இதை அழிச்சிட்டேன். ஸோ இது டபுள் ஹெண்டட் ஆரோன்றதுனால இது ஒரு லைன். இது ரே கிடையாது. நான் ஏற்கனவே பல வீடியோஸ்க்கு சொல்லியிருக்கேன் இதை பற்றி. ஸோ இது ஒரு லைன். இது ஜஸ்ட் அ பாயிண்ட். சின்றது ஒரு பாயிண்ட் ஆகலாம். டின்றது ஒரு ஆங்கிள். ஸோ ரெண்டு ரே மீட் பண்ணுது காமனாக, அது பேர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டா ஒரு ரேன்னு சொல்லலாம், இல்லை இது மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டா ஒரு ரேன்னு சொல்லலாம். ஆனால் இது மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக ரே கிடையாது. மொத்தமாக ஒரு ஃபிகராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட் அ ரே. நாட் ரே. ஸோ கரெக்டான ஆப்ஷன் நன் ஆஃப் தீஸ் தான். ஒரு சிங்கிள் ஏரோ நம்ம பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி நம்ம கவனிக்கவே இல்லை. இந்த நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ லாஸ்ட் கொஷின், விச் டேர்ம் டிஸ்கிரைப்ஸ் திஸ் ஃபிகர்? ஓகே, இது ஒரு பாயிண்ட் ஆகும். ஜஸ்ட் நத்திங் பட் பாயிண்ட். பாயிண்ட் சின்னு சொல்லலாம். பாயிண்ட் சி. பாயிண்ட் இருக்கா அவ்வளோதான். இதான் கரெக்டான ஆப்ஷன், மற்றெல்லாம் தப்பு தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2 இல்லை எத்தனை கொஷின் சால்வ் பண்ணோம்? 2லேருந்து 7 சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 to 7. ஸோ ஐ திங்க் 6 கொஷின் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் 6 கொஷின் முடிச்சிட்டோம். 1 2 3 4 5 6 கொஷின் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெஷரிங் லைன் செக்மெண்ட்ஸ். அதாவது ஒரு ஸ்கேல் வச்சு எப்படி ஒரு லைன் செக்மெண்ட் மெஷர் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஒரு ஸ்கேல் என்கிட்ட இல்லை, இதில் ஸ்கேல் காட்டவும் முடியாது. ஸோ ஜென்ரலாக எப்படி நீங்கள் லென்த் அளவு எடுக்கணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.